Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. தாவேக்கு அங்கே சைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் வந்து கொங்கு மண்டலத்துடைய முகமாக அறியப்படுறாரு. விவசாயிகள்லாம் வந்து அவருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. குடிமராமத்து திட்டம்லாம் கொண்டு வந்தார். அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் வந்து முன்னெடுத்தார். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதிமுகவிற்கு வாக்கு வங்கிகள் குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மைக்கு இன்னும் வர முடியலை. என்ன காரணம்னா, ஒரு நோக்கத்தை வந்து திமுக எதிர்ப்பு என்ற நோக்கமும் மக்களுக்கு தேவையான வளர்ச்சி நலன் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி தான் அதிமுக கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு எதிர்கட்சியுடைய அந்த முழு ஸ்தானத்தையும் வந்து நிலைநிறுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. இப்போ வந்து மூணாவது பிளேயராக இவர் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்பலம், சினிமா, இந்த வெள்ளித்திரை பின்பலம், மக்கள்கிட்ட எளிதாக போய் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இவர்கிட்ட இருக்குது. அப்போ மக்கள் வந்து புதுசாக ஒருத்தங்களுக்கு மாற்று நம்ம வந்து வாக்கு செலுத்தினா என்னங்கிற கருத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய சுற்றுகள் பெண்டிங் இருக்குது. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் இப்போ கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய இது இருந்தது, இதனால் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்க வேணாம். அதிமுகவிற்கான சக்தி என்னைக்கும் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்றைக்கு ஐயா எடப்பாடியார், அந்த நோக்கம் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களை வந்து பெரிய அளவில் இறங்கி வேலை செஞ்சாங்க, களப்பணி ஆற்றினாங்க. மக்கள் வந்து வேற ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்கங்கிறது இதை தெரியுது. ஆனால் இறுதி சுற்று வரையும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஒன்று. ரெண்டாவது, தாவேகாவுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு புதிய சக்தி. திமுகவிற்கு தான் இது அதிர்ச்சி. இல்லை சார், இப்போது ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இல்லை விமர்சனம்னு எடுத்துக்கலாம். விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கவுண்டர்களுக்கான கட்சியாக மாறிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சமுதாய ரீதியாக வந்து பிரித்து பார்த்தாங்க. இன்னொன்று, டிடிவி தினகரன் ஆகட்டும் இறுதி சமயத்தில் வந்து கூட்டணிக்கு வந்தார். அதே போல் இப்போது தனியாக போட்டியிடுற சசிகலா அவர்கள். ஸோ இவங்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பெல்ட்டில் ஒரு வரவேற்பு இருந்த அளவுக்கு தென் மண்டலங்கள்லையும் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. முக்குளத்தூர் சமுதாயத்திட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த செல்வாக்கை போதுமான அளவில் இன்னும் நிரூபிக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த முறை கொங்கு மண்டலம் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலையும் அது ஸ்லைட்லி சரிவை சந்திச்சிருக்கு. இப்போ இந்த சமுதாய ரீதியான அந்த வாக்கு கணக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்குலையும் வந்து இப்போ அதிமுக விலகி இருக்கு. அந்த அதிமுக ஜாதி மதமற்ற ஒரு சமத்துவ இயக்கம். அது இதில் வந்து ஜாதி முத்திரைக்கான வேலையே கிடையாது. அதிமுகவில் இருக்கிற வரையும் அவங்க வந்து ஒரு அதிமுக தொண்டனாக தான் இருப்பாங்க. வெளியில் போனாதான், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள் வந்து தென் மாவட்டத்துக்கு போயிட்டால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எனக்கு வாக்கு செலுத்துங்கிற மாதிரி அந்த நிலைப்பாடு வருது. கட்சிக்குள்ள அந்த ஒரு கட்டமைப்பு கிடையவே கிடையாது. இது முற்றிலும் சமத்துவ ஒரு இயக்கமாக தான் அதிமுகவை பார்க்க முடியுது. ரெண்டாவது, ஐயா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலராக கட்சிக்கு என்ட்ராகி வந்து குறுகிய காலங்கள் தான். அதனால் வந்து அம்மா இல்லாத அதிமுக, எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவை ஒரு சாதாரண எந்த பின்பலமும் இல்லாத, இப்போ கருணாநிதியோட பையன் முத்துவேல் ஸ்டாலின்ற மாதிரி எந்த அரசியல் பின்பலமும் இல்லாமல் ஒரு ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் அடிப்படையில் இருந்து பொதுச் செயலராக இருக்கிறாரு. எல்லாருடைய பங்களிப்பும் கட்சியுடைய வெற்றி முன்னேற்றத்தை நோக்கி தான் எல்லாரும் உழைச்சிருக்கிறோம், களப்பணி ஆற்றிருக்கிறோம். ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு தாவேக்காவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கணுமே தவிர இதில் திமுகவை தான் நம்ம பார்த்து இந்த சூழ்நிலைக்கு காரணமே திமுகன்ற குற்றச்சாட்டை தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா அவங்க சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மூன்றாவது பிளேயருக்கு இங்கே வேலையே இல்லை. இப்போ நாம் தமிழரை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர முடியல, இதுவரையும் அந்த தகவலும் இல்லை. இப்போ நாம் தமிழரை பின்னாடி தள்ளிட்டாங்க. திமுக வந்து இன்னைக்கு எந்த அளவு ஆட்சி செஞ்ச கட்சி, இன்னைக்கு வந்து எந்த நிலையில இருக்கு, எப்படி மக்கள் அதுக்கு வாக்களிச்சிருக்காங்கிறத நம்ம வந்து எண்ணிக்கையில பார்க்க முடியுது. ஆனா அதிமுக அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து எந்த வித இதுவும் கிடையாது. அதனால மக்கள்கிட்ட இருந்து சரிவோ வாக்குகள் சரிவோ அதிமுக அதை கிஞ்சிட்டும் கருதலை. ஆனா தாவேகாவிற்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறப்ப அதை பொறாமையாகவும் பார்க்க முடியாது. மக்கள் என்ன தீர்ப்பு எழுதுறாங்களோ அந்த தீர்ப்பு தான். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை எடுத்து போராடின இயக்கம் சார் அதிமுக. ஆட்சியில் இருந்த போய் நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குது. எதிர்கட்சியாக இருந்தும் டங்ஸ்டன் வரையும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்ட ஒரு இயக்கம் இது. அதனால மக்கள் எப்படி சிந்தனைக்கு முன்னாடி இன்றைக்கு கள ஓட்டங்கள் எப்படி இருக்குது, விஜய்க்கு பின்பலங்கள் சினிமா இந்த மாதிரி இது இருந்ததுனால மக்கள் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் சார். ஒரு நிமிஷம் சார். ஐபிசி தமிழுடைய மூத்த செய்தியாளர் தமிழரசு சார் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து நம்மளோட காணொலி காட்சி வழியாக இணைஞ்சிருக்காரு. தமிழரசு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தேர்தல் முடிவெல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது. உங்களுடைய நேரலையெல்லாம் நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன்.
சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் சூழ்நிலையை வந்து கணிச்சு அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு செய்திகளாக வந்து பதிவிட்டு இருந்தீங்க. அதே வகையில் இப்போது தாவேக்கா லீடு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வந்து தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் அதிமுக கூட்டணி வந்து 69 தொகுதிகளிலும், திமுக 57 தொகுதியில் முன்னிலை பெற்று 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. எப்படி பாருங்க சார்? உங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து இதில் பளிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? 100% பழிச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை விட எவ்வளவோ வலிமையான முன்னணி ஊடகவியலாளர்கள் அல்லது முன்னணி பல முக்கிய ஆய்வாளர்கள் எல்லாம் கூறின கருத்து இந்த இடத்துல பின்வாங்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னால், 2024ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க 3 ஆசனங்களோடு இருந்து ஜனாதிபதியாக முடியாது, நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடியாது என்ற ஒரு வரலாறு. இது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் மக்களோட விரக்தியினுடைய வெளிப்பாடு தான். இதுல வந்து விஜய் என்ற ஒரு ஸ்டார், அதாவது நீண்ட காலமாக தமிழகத்தில் ஒரு ஆளுமை இல்லாத இடைவெளி இருந்தது. அதாவது கருணாநிதியா இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், இவங்க இல்லாத ஒரு இடைவெளியில அந்த மக்கள் மத்தியில இருந்த அதிருப்தி, குறிப்பாக சொல்ல போனால் தமிழக அரசு மீதான அதிருப்தி, தமிழகத்துல இருந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த வாக்காமரம். அந்த டைம்ல வந்து விஜய் வந்தார். அதுல ஒரு பிள்ளையான ஒரு சொல்லாடல அந்த ஊடக பரப்பில் எல்லாரும் சொல்லி கொண்டு வந்தாங்க, வெர்ற கூட்டம் வாக்காமரமா, வெர்ற கூட்டம் தற்குறி என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த நாங்க யாரையுமே பிராண்ட் பண்ண இயலாது, நாங்க யாருக்குமே ஒரு வன்மையான சொல்லுகளை பாவிக்க இயலாது. அதை எனக்கு உண்மையா ஒரு பார்க்கக்குள்ள வருத்தமா இருந்ததுன்னு சொன்னால், இந்த தமிழக ஊடகங்கள் எல்லாம் இந்த இளையவர் இது கிட்டத்தட்ட நீங்க உண்ட பார்க்கணும் என்று சொன்னால், ஜாதி மதங்கள் கடந்து எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் அணிதிரண்டதோ, இது ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி தானே ஒழிய, இது ஒரு மாற்றத்துக்கான புரட்சி தானே ஒழிய மற்றபடி யார் கூறின மாதிரியும் இல்லை. இந்த இடத்துல நான் பல மூத்த ஊடகவியலாளர்கள் முகங்கள் ஞாபகம் வருது, பெயர்களை தவித்துக் கொள்றேன். பலர் கூறினார்கள் 160, 200, அதாவது KS பாரதி நினைக்கிறேன், அவர் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் 200 ஆசனங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தார். 200 ஆசனங்கள் என்று. இப்படியான சூழ்நிலையில் இந்த வெற்றி என்றது வந்து இது மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க. இன்றைக்கு அது இல்லை சார், நீங்கள் அந்த மக்கள் தீர்மானிச்சிட்டீங்கன்னு ஒன்று குறிப்பிடுறீங்களா? அது வந்து விஜய் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இங்கே ஒரு மாற்று அரசியல் சக்தி வேணும் அப்படின்றதுக்காக விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களா? இல்லை வந்து இந்த சினிமா கிரேஸ் இருக்குல்ல சார், ஒரு சினிமா மோகம் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து திரைப்படங்களில் நல்ல வசனம் பேசுகிறாரு, அதை தாண்டி அங்கே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, சில குறிப்பிட்ட படங்கள்லாம் வந்து அந்த மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இப்போது கிடப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் ரிலீஸுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயகிலையும் வந்து ஒரு அரசியல் தான் பேசியிருக்காரு. இது போன்ற ஒரு மோகம் விஜய் வந்து அரசியலில் எப்படி வந்து வில்லன்களுக்கு எதிராக போராடுறாரோ, அதே மாதிரி விஜய் களத்திலும் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக போராடுவார் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து வாக்கு செலுத்திறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அரசியல் மோகம் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஸ்டாலின் நடிகர் இல்லையா? இப்போ உதாரணம் உதயநிதி நடிகர் இல்லையா? செல்வி ஜெயலலிதா ஜெயராம் நடிகர் இல்லையா? இவர் கலைஞர் ஒரு நடிகர் இல்லையா? அதே போன்று எம்ஜிஆர் நடிகர். தமிழகத்தில் அரசியல்ல வந்து குறிப்பாக சொல்ல போனா திரை உலகம் என்றது வந்து 2.5 கலந்துருக்கு. இது அரசியல்ல வந்து சினிமா மோகம் கலந்துட்டு நாங்க சொல்லல. மக்கள் வந்து பிரதி அப்படி என்று சொன்னால் உதயநிதி வந்து அப்படி துணை முதலமைச்சர் அவரே திமுக என்ன சினிமா மோகத்தாலேயா போன தரம் வேண்டவர் இந்த தர சேப்பாக்கத்தில் நிற்கிறார். அது மாதிரி ஸ்டாலின் அப்படி வந்தவர். இப்ப தமிழகத்து மக்களை வந்து இந்த சினிமா மோகம் என்றது வந்து கூட தற்குறிக்கு இணையான ஒரு சொல்தான் சொன்னால் அந்த மக்கள் ஒரு தெரிவு செய்திருக்கிறாங்க. இப்படித்தான் ஸ்ரீலங்காவில் சொன்னாங்க 75 வருடங்கள் ஆட்சியில் இல்லாத JVP அல்லது NPP இவங்கள் வந்து எப்படி ஆட்சி செய்யலும், இவங்களுக்கு மக்களுக்கு இப்ப ஒரு புதுக்கதையை சொல்லி விடுறாங்கன்னு சரி. முதல் சொன்னாங்க வெல்லுவாங்களாண்டாங்க, வெண்டதுக்கு பிறகு அமைச்சரவை எப்படி அமைப்பாங்க, உங்களுக்கு போதிய வளம் இருக்கிறார். இப்போ என்ன பொறுத்தவரையில் இது சினிமா மோகம் என்றதை விட விஜய நீங்க சொன்ன மாதிரி திரையில வந்து எப்படியும் பார்த்திருக்கலாம். 2 விடயம் இருக்குது. குறிப்பாக அண்மை காலங்களில் பேசப்பட்டது கமலஹாசன் வெற்றி பெறல, சிவாஜி வந்தார், அதே போன்று சரத்குமார் வந்தார், பல திரைப்பிரவரங்க. இவர்கள் எல்லாம் டேட் போனதுக்கு அப்புறம் வந்தவங்க. தங்கட அதாவது பீக்கில் இருக்கக்குள்ள ஒரு தரம் வரல. விஜய் வந்து பீக்கில் இருக்கக்குள்ள வார ஒரு ரேஸ்ல வார தண்டை இதை முழுமையா விட்டுட்டு வர. அந்த டைம்ல வந்து தமிழக மக்களை வந்து நாங்க குறைச்சி மதிப்பிடல. மற்ற மக்களை போல எல்லா மாநில மக்களையும் விட தமிழக மக்கள் தங்கட இது விஜய் இந்த 5 ஆண்டுகள்ல பிளவிட்டா அடுத்த ஒரு மாற்று தெரிவை நோக்கி அவங்க போவாங்க. அதுல மாற்றமே இல்லை. இந்த தரம் ஒரு பிழை விட்டுட்டாங்கன்னா அடுத்த தரம் ஒரு மாற்று தெரிவு நோக்கி போவாங்க. எனவே மக்கள் வந்து இதுல வந்து பிள்ளையா இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லலாது. இது சினிமா கவர்ச்சி மட்டும் இல்ல, மக்களோட மனங்கள்ல இருந்த நீண்ட நாள் ஆதங்கம் ஒரு வெளிப்பாடா வந்திருக்கு. சரி, அதே மாதிரி எடுத்துக்கோங்களேன். நீண்ட காலமாக இங்க வந்து கல அரசியல் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவரும் வந்து மக்கள் பிரச்சனையை தான் பேசுறாரு. திரைப்படங்கள்ல பல புரட்சிகரமான திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு. ஆனாலும் இன்றைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி வந்து நான் கவுண்டையே ஸ்டார்ட் பண்ணல. இளைஞர்கள் கடந்த முறை
கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாக்களித்தாங்க. 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினாங்க. ஆனால் இந்த முறை அது கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து குறைஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு, கனிம வள கொள்ளையை பற்றி பேசுகிறாரு, இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறாரு, நிறைய மாநாடுகள்லாம் நடத்தினார். மரங்களுடன் பேசுகிறேன், கால்நடைகளோட பேசுகிறேன்ற மாநாடுகள்லாம் பேசினார். கொட்டு மலையிலையும் நனைஞ்சிட்டு பேசுகிறாரு. நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியும், ஒரு ஸ்பீச்சியாக வந்து எழுச்சியாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணல. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை எடுத்துக்கலாமா இது? இந்த ஆரோக்கியமான அரசியல்ன்றதை விட அந்த கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்களும் இதுல செவ்வியில அல்லது நேரலையில் இடைஞ்சு கொண்டிருக்கக்குள்ள யார் மீதும் வசனங்கள் அல்லது சொற்களை பாவிக்கக்குள்ள மிக கண்ணியத்தோட பாவிக்கணும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்கள நாளைக்கு நாங்க சந்திக்கலாம். இப்ப சீமான் தண்ட விமர்சனங்களை வந்து கடுமையா முரணா வச்சதால அவர்கிட்ட அந்த இளைஞர்கள் இழக்கப்பட்டார். உண்மையில நாம் தமிழர் கட்சியின் தோல்விக்கு காரணம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நிர்வாகிகள் என்று தான் கூறப்படுதுன்னு சொன்னால், மக்கள் மத்தியில நீங்க மக்களை அதட்ட இயலாது, மக்களை உருக்க இயலாது, அதாவது மக்களை வந்து நீங்க வன் சொற்களால் திட்ட இயலாது. அந்த கட்சியில தேர்தலுக்கு முந்தைய காலங்களில் அந்த கொள்கைகள் தொடர்பில் நாம் தமிழர் கட்சி தன்னை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் செய்து கொள்ள வேண்டியது. அதாவது தேவை. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப ஆளுங்கட்சி திமுகவும் கடைசி டைம்ல அதுல கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் சொல்றார், நாங்களும் திமுகவும் மாமன் மச்சான், நாங்க பிறகு சண்டை போட்டுக்கொள்ளலாம், முதல் விஜய் அடிச்சு கலைப்போம் என்றதெல்லாம் மக்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்க இல்லையா? முதல் வந்து திமுக பிள்ளைங்க, அதுக்கு முதல் அதிமுக பிள்ளைங்க, இப்ப நாங்க திமுகவோட மாமன் மச்சான் என்றால் மக்களை பொறுத்தவரையில மக்கள் வந்து மிக நிதானமானவர்கள். அவர்கள் இந்த விடயங்களை மிக கூர்ந்துக்குவாங்க. இது திமுக அதிமுக என்ற பிம்பத்தை தாண்டி நாம் தமிழர் இல்லாம போனதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியிட்ட இருந்த ஒரு முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் தான் அந்த கட்சி இன்றைக்கு அந்த தடத்திலிருந்து இல்லாம. சரி, இப்போ இலங்கை தமிழர்களுக்கான அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பிரதானமா கடந்த முறை இடம்பெற்றிருந்த சில வாக்குறுதிகள்லாம் இந்த முறை இல்லை. பொதுவாக எல்லா கட்சிகளும் சொல்லி வச்ச மாதிரி இந்த இரட்டை குடியுரிமை, இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை மட்டும் தான் வந்து பிரதானமாக வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதை தாண்டி இங்கே இலங்கை தமிழ் மக்கள், இங்கே வாழக்கூடிய முகாம்களில் வாழக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் வந்து சீமான் அவர்கள். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகனும் இதற்கான அந்த தமிழ் தேசியத்தை வந்து ஒரு தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இலங்கை தமிழர்களை பற்றி ஒரு பெரிய அளவில் வாக்குறுதிகள், அவங்க நலன் சார்ந்த வாக்குறுதிகளை வழங்காத இங்கே பிரதான கட்சிகள் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அதே போல் இப்போ தமிழக வெற்றி கழகமாகட்டும், இந்த கட்சிகள்லாம் நீங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் வச்சு நீங்கள் அளந்துட முடியுமா? இப்போ நீங்கள் விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சி ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் நிறைய காரணங்களை சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து தமிழக மக்களுக்கான தேர்தல். இது ஈழத்தமிழர்கள் யாரும் வாக்களிக்கக்கூடிய தேர்தல் இல்லை. முதலாவது நாங்க எல்லாரும் அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த மக்கள்ற மனங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு, உதாரணம் சொல்ல போனா நீங்க சொன்ன இப்ப பிரதான கட்சியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய டிவிக்கு அல்லது தமிழக வெற்றி கழகமும் கூட இந்த இடத்துல ரேஸுக்கு வராங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கேட்ட மாதிரி நாம் தமிழராக இருக்கலாம் அல்லது தமிழக வாழ்முறை கட்சி அவங்களோட கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் தொடர்பில் இருந்தாலும் இவர்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. வைகோவா இருக்கலாம் அல்லது திருமாவளவனா இருக்கலாம் அல்லது நெடுமாறன் ஐயாவா இருக்கலாம். இவர்கள் எல்லாம் அந்த ஈழத்தமிழர்கள் ஆதரவை மாநில அரசுகளோடையும் சரியா பகிர்ந்து கொண்டாங்க, மத்திய அரசுகளோடையும் கடுமையான அழுத்தங்கள் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் பிஜேபி ஆட்சியில் இருந்த காலத்துல, ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் காலத்துல ஒரு பெரும் ஒரு ஈடுபாடு இருந்தது. மத்திய அரசுக்கும் ஈழத்து அரசியல் பிரபுவர்கள் அல்லது விடுதலை புலிகள் கூட ஒரு ஈடுபாடு இருந்தது. இப்ப வந்து நீங்க சொல்ற அந்த மூன்று பிரதான கட்சிகளை தவிர்த்த 2 கட்சிகளும் ஆசையளவில் கூறிக்கொண்டாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமானது தெரியாது என்று சொன்னால், இது நீங்க திரும்ப சொன்ன மாதிரி ஈழத்தமிழர்கள் வாக்களிச்சா நீங்க சொல்ற 2 பேரும் வெற்றி பெறலாம். இது தமிழக மக்களுக்கான தேர்தல். அந்த மக்கள் முதலாவது அந்த மக்கள் கணக்கு பிரச்சனையோடு இருக்கிறார், கணக்கு இஷ்யூவோடு இருக்கிறார். குறிப்பா சொல்ல போனா போதை வஸ்து கலாச்சாரம், மதுபான கடைகள் கலாச்சாரம், பாலியல் பலாத்காரம், இப்படியான அந்த மக்கள் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வில்லாம அதுகள் இன்றைக்கு அல்லாடி கொண்டிருக்கக்குள்ள இன்னும் ஒரு ஆள் எப்படி இருக்கணும்னு அவங்க எப்படி யோசிக்கிறது? இப்ப நீங்க ஓரளவு சேஃபா தமிழ்நாட்டில் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிற சிங்கப்பூரை போல இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்றது நாங்க ரியாக்ட் பண்ணலாம். இப்ப நாங்க ரியாக்ட் பண்ற அளவில் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடே சீர்கட்டு போய் கிடக்குது. சட்டம் ஒழுங்கு இல்ல தமிழ்நாட்டில் முழுமையா. எங்க பார்த்தாலும் மதுக்கடைகள், மதுக்கடைகளுக்கு வந்து கால வரையறை இல்லை. ஒரு 10 குடும்பத்தில் எடுத்தா 2 குடும்பம் 3 குடும்பத்தில் ஒரு பெண் விதவையா இருக்கிற. இதுக்கு யாரு காரணம்? அப்ப அந்த மக்கள் எங்களை யோசிப்பாங்களா இல்ல தங்களோட வாழ்க்கையை யோசிப்பாங்களா? இதுதான் அங்க முக்கியமா இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை ஆட்சி அமைச்சால்
இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், அதே போல் மதுபான கடைகள் இது குறித்தான ஏன்னா போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் ஒரு வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் டாஸ்மார்க்கை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இங்கே மதுக்கடைகள்லாம் வந்து சுட்டி காட்டுறீங்க. இங்கே எந்த அரசு அமைஞ்சாலும் அந்த அரசாங்கத்துக்கு பிரதானமான வருவாய் தரக்கூடிய ஒரு துறை பார்த்தீங்கன்னா அது வந்து டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை விஜய் அவர்கள் இப்போ ஒரு நம்பி அவரை புதுசாக கையில் கொடுக்கும்போது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவார், இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு கடுமையாக வந்து அவர் கடுமையாக்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் வந்து மக்களுக்கு விஜய் கொடுக்குற அளவுக்கு இருக்காரா இந்த சீட்லாம் பார்க்கும்போது? நீங்க இப்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிச்சது இந்த சீரழிவுகள் இருக்கக்கூடாது என்று. இது விடயத்துல விஜயும் விஜயோட இருக்கக்கூடிய மூத்த அரசியல் பிரமுகர்கள் பலர் இருக்கிறாங்க அவரோட. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி தற்குறிகள் அல்லது அரசியல் தெரியாதவர்கள் இல்லை, அவர்களோடையும் பல மூத்தவர்கள் இருக்கிறாங்க. பல விடயங்கள், இந்த விடயங்கள் தொடர்பில் அவர் தன்னுடைய முதலாவது ஒப்பம் எதுக்கு போட போறாருன்னு தெரியாது. என்ன இரண்டால் அவர் கூடுதலா நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் டார்கெட் பண்ணது வந்து சிறுவர்கள் விவகாரம், மகளிர் விவகாரம், அதாவது பெண்கள் சிறுவர்கள் கூடுதலான பேச்சுக்கள் எல்லாம் எதிரொலிச்சிருந்தது. அவர் எதனை கையில் எடுக்க போறாருன்னு தெரியாது. இப்ப டாஸ்மாகா இருக்கலாம் அல்லது போதைவச கலாச்சாரம். இப்படி இப்போ ஸ்ரீலங்கா இதில் பார்த்துக்கொண்டால் இப்ப அனுரகுமார் திசாநாயக்க வரக்குள்ள ஸ்ரீலங்கா ஃபுல்லா போதை வஸ்து வந்து என்ன சொல்ற அந்த காடு மாடு எல்லாம் விதைக்கப்பட்டிருந்தது. இப்ப முழுமையா இல்லை, ஆனா இப்போ கடுமையான அளவு பிடிபடுது. அதாவது ஒரு கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. இப்படியான ஒரு நடைமுறையை விஜய் கொண்டு வருவார் என்றுதான் அதிகளவான பெண்கள் வாக்குகள் இருந்தது. இந்த இடத்துல விஜய் அதுக்கு பொறுப்பு கூடியவராக இருக்க வேணும், அல்லது அவர் எல்லாரையும் போல கடந்து செல்லக்கூடியதுக்கு வாய்ப்பு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிறகுதான் அவர் எவ்வாறு இந்த விடயங்களை கையாள போறார், சட்டம் ஒழுங்கு விடயம் எவ்வாறு இருக்க போது, இவர் முழுமையாக ஆட்சிக்கு புதிதாக வரக்குள்ள இவர் ஆட்சியில இப்ப இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திமுக அரசை கொண்டு நடத்தினதை வந்து அரசியல்வாதிகள் இல்லை, அங்கிருந்த அதிகாரிகள் தான் பலர் திமுக அரசை கொண்டு ஓட்டுனவங்க. இப்ப இவர் அதிகாரிகள் எப்பவும் ஒரு அரசு பலவீனப்படுறது வந்து அந்த அரசு பலவீனப்படுற அந்த கட்சி தலைவர் கண்காணிப்பு குறையக்கூடாது. இப்ப ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே அதுக்குரிய பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல அனுரகுமார் திசாநாயக்க இருப்பார். இது வந்து நீண்ட காலமா இலங்கையில் இல்லை. இப்ப அந்த இடத்தை இவர் விஜய் தமிழகத்துல பயன்படுத்தணும். அப்படி இல்லை திமுகவில் இருந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாக ரீதியான அமைச்சர்களையும் அமைச்சர்கள் செயலாளர்கள் அல்லது அங்கிருந்த மாநில செயலாளர்கள் வழிநடத்துற மாதிரி விஜயும் வழிநடத்தப்படுவாரா இருந்தா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களை போல இல்ல. விஜய் கொடுத்த வாக்குறுதிகள்ல முக்கியமானது போதைப் பொருள் ஒழிப்புக்குள்ளதான் மதுவும் வருது. இந்த விடயத்தில் அவர் கவனம் செலுத்தணும். செலுத்தலைன்னா 5 வருஷத்துக்கு பிறகு மக்கள் ஒரு அடுத்த கருத்தை நோக்கி நகர்வாங்க. இது மக்கள் மனநிலை தான். என்ன சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் அல்ல, வெளிப்படுத்த தெரியாதவர்கள் அல்ல, ரெண்டும் தெரிந்தவர்கள். இந்த தரம் உங்களுக்கு நல்லா தெரியும். பணப்பட்டுவாடா எப்படி நடந்தது. ஒரு கட்டத்துல தேர்தல் கமிஷன் விட்டுட்டு நீங்க அதிமுக கொடுத்தாலும் பரவாயில்ல, திமுக கொடுத்தாலும் நீங்க கொடுங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்கட பணம், முதல் வாங்கினா குற்றம் நினைச்சவங்க நீங்க தாங்க எங்கடது. எவ்வளவு ஒரு வயதான பாட்டி மாதிரி எல்லாம் வாங்கின, ஆனா போட்டது வேற எங்க சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. விஜய் இதுல கவனம் செலுத்தலைன்றால் அதுக்குரிய பதிலையும் மக்கள் வழங்குவாங்க. எனவே இது வந்து ஒரு மாதம் நாங்க பொறுத்திருக்க வேண்டும். அவரோட மூவ்மெண்ட் அப்படி இருக்கு. கண்டிப்பா சார். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பாக்கி சார், தேமுதிக போட்டியிட்ட 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க. இந்த முறை பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க. இந்த முறை காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்கு ஒரு மாதிரி நெருக்கடி கொடுத்துருக்க சூழ்நிலையில் உள்ளார வந்த கட்சி தான் வந்து தேமுதிக. இறுதியாக அவங்க வந்து யார் கூட கூட்டணிக்கு போவாங்க போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமைச்சர் யாவதில் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரண கருத்தாவாக இருந்தாருலாம் அவங்க பார்க்க முடிஞ்சது. சொல்லுங்கள் சார், தேமுதிக கொண்டு வந்து இன்றைக்கி வாக்கு சதவீதம் வந்து தேமுதிகவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1% மேலே தான் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும், நம்பகத்தன்மையை தேமுதிக முற்றிலுமாக இழந்து விட்டது. இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்பகத்தன்மையே இல்லை. கேப்டன் விஜயகாந்த் இருந்தபோது தனித்து போட்டியிட்டார், கணிசமான இடங்களை பெற்றார். திமுக அதிமுக, நான் திரும்ப அப்படித்தான் சொல்லுவேன், திமுக அதிமுக வாக்குகளை பிரித்தார். ஆனால் பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து கணிசமான இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார். அவருக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து, ஒரு அரசியல் அந்தஸ்து எல்லாம் கொடுத்தது அதிமுக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.